ஹாய் அதுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? ஏன்னா நான் தான் உங்கள் முத்துக்குமரன். இது இதுக்கு இந்த சேனலில் நம்ம நிறைய பேர்த்த பார்த்து வரோம். அந்த பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. காரில் இருக்கிற டிரைவரே சும்மா இருக்கிறா. இவர் எதுக்கு ட்ரெயினோட டயர் கடையில் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு? ஒரு பொட்டிக்கு 2 வீல் வச்சுருப்பாங்களே, 2 வீல் கள்ளி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பைத்தியத்தானங்கிறது. அவர் கார்லேயே வந்துக்கலாம்ல, இதுக்கு எதுக்கு வெட்டிய டயர் கடையில் முட்டிட்டு போனாரு? சினிமாவில் இப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதா ஹீரோனே நம்புவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அதில் அல்கா மாதிரி கம்பியை பிச்சாரு, இதில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா மாதிரி மேஜிக் பண்றாரா? ஒருவேளை கையில மேக்னெட் வச்சிருப்பாரோ? நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. இந்த கொடுமையும் கூட ஓகே, ஆனா இதுக்கப்புறம் அவர் பண்றவர் அந்த கொடுமை தான் தாங்க முடியல. నేను బ్రహ్మనాయుడు అంశలో పుట్టి ఉంటే ఈ రైలు ముందుకు కాదురా వెనక్కి పడుతుంది. జై చెన్నకేశవ, జై చెన్నకేశవ, జై చెన్నకేశవ. அந்த வீடியோ எப்படி நம்புறதுன்னு நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோ நம்பலான்னு நீங்க யோசிப்பீங்க. பாவம், அந்த வில்லனுங்க ட்ரெயினுக்கு அலங்கார பூச்சியெல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கிறானுங்க. ஆனால் பார்த்தா எப்படி போயிடுச்சே. அதில் எப்படி சேரை ஃப்ரெண்டில் கொண்டு வந்தாரோ, இதை ட்ரெயினவே பேக்கில் கொண்டு வராரு. பவர். உங்களுக்கு எங்கேயாச்சும் லாங் டிரைவ் போகணுன்னா இவரை கூப்பிட்டுங்க, கையை வச்சே உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். కత్తర్ సౌత్య அது ஒன்றும் இல்லை, அவங்க ஜேசிபி மாதிரி போட்ட செட்டப்பில் அந்த அட்டையை ஒட்ட மறந்துட்டாங்க. அதில் கொஞ்சம் கல் விழுந்துருக்கும். அவர்னால ஒன்றும் கல் விழுகல. ஆளை பார்த்தா சீமாரில் மாட்டினா சீமாரி குச்சி மாதிரி இருக்கிறாரு. இவர் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாரா? நக்கல்யா அவனுக்கு. மசனகுடி வழி ஊட்டியிലേക്ക് ഒരു യാത്ര. അതൊരു ஏன் பாம்புக்கு அங்கே வேற வழி கிடைக்கலையா? எல்லாரும் பாம்பு கடிச்ச இடத்துல வாயை வச்சு விஷத்தை உரிவாங்க. ஆனா இந்த என்னடா, பாம்பே வாயோட வாயை வச்சு விஷ உரிய மாட்டிருக்கு. அவ்வளவு வெறியோடவா இருக்குது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஏன்னா நீ அவன் நார்மலாக அடித்தாவே எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் விழுவான். இதுக்கே அவனுக்கு பெனல்லாம் போட்டு விட்டு அவன் அடிக்கிற. பொறுமையாக சுற்றுங்க, எவ்வியே காத்தடிக்குது, பையன் அதுலேயே பறந்துடுவான். A few minutes later. கையை 1/2 மணி நேரம் சுற்றினா அவர் உடம்பவே பல மணி நேரம் சுற்றுவான் போலையே. அவ்வளோ போர்ஸாக அடித்தார். ஒருவேளை சக்திமான்லாம் இவர்கிட்ட அடி வாங்கி தான் சுற்றிட்டு வந்துட்டு இருந்தாரோ? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்தியன் தாத்தா மாதிரி என்ன மருமக்காலையில் அடித்தா இதாகுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல. அதனாட்டிக்கு டைமிங் வச்சு நிறுத்த வைக்கிறாரு. அடிச்சவருக்கு தெரியாதா எந்த டைமில் அவன் நிற்பான்னு? பத்ரி படத்தில் வர சீன் மாதிரி தெரியுது. பத்ரி பார்த்து அவங்க காப்பி அடிச்சாங்களா, அவங்கள பார்த்து இவங்க காப்பி அடிச்சாங்கன்னு தெரியல. அண்ணா என்ன அடிப்படாத காலு இதில் ஊனி நிற்கணும். நீங்கள் மறந்தாப்புல அடிப்பட்ட காலை வச்சு ஊனி நிற்கிறீங்க. மறந்துருப்பாரு போல. அதில் விஜய் காரில் கையை வச்சாருன்னா இது ட்ரெயினில் கை வைக்கிறாரா? ட்ரெயினில் எப்பவுமே உருவாக்காண்டி தானே வைப்பாங்க. இவன் கையவே வைக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவர் கையெடுக்கும் போது அதில் விரலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். விரல 10 விரலையும் அப்படியே வச்சிருப்பாரு போல.
அப்படியே இந்த கை துண்டாயிருந்தா இந்த போஸ்டில் தேவையாக இருக்குது. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்லைக்கான தட்டி விடுங்க, மறக்காம எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.